ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான விலாக் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகூரில் விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் வச்சுருந்த ஒரு ஸ்பெஷல் விலாக் தாங்க. எப்போவுமே விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம ஊர் எப்போவுமே நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே மேலே ஏறி போனால் விநாயகர் வச்சுருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் தான் இந்த இது பார்த்திங்கன்னா. போன வருஷம் இதே இடத்துல விநாயகர் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அதுவும் குகை தான். ஃபுல்லாக மரத்தால் ரெடி பண்ண மாதிரி குகை மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு உள்ளே போனோம்னா தண்ணியெல்லாம் அந்த வச்சு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தாங்க. ஃபுல்லாக மரம் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், குகைக்குள்ளே அந்த வேர் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கூட நான் லாஸ்ட் டைம் எடுத்து போட்டிருந்தேன். போன வருஷம் நான் எடுத்திருந்தேன். நான் அவ்வளோக்கா எடுக்கலை, இவ்வளோ கிளியராக எடுக்கலை. ஸோ கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பனிலிங்கம் மாட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் விநாயகர் உள்ளே போனது, விநாயகர் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதே குகை செட்டப் தான். ஆனால் குகைக்குள்ளே உள்ளே போயிட்டு அப்படியே படி மாதிரி ஸ்டெப்பில் மேலே ஏறி அதுக்கப்புறம் போயிட்டு விநாயகரை பார்க்குற மாதிரி அந்த இடப்பட்ட அந்த கேப்பில் போகிறப்ப வழியில் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி விழுகிற மாதிரி ஃபுல்லாக மரம் செடி எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. விநாயகர் சதுர்த்தி எப்போ வந்திங்கன்னா ஒரு 3-4 நாள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் தான். அந்த டைமில் எங்களால் போக முடியாமல் இருந்துச்சு. சரி, ஒரு ஊரில் நான் கரெக்டாக தம்பி வீட்டில் இருந்தனால என்னால் அங்கே போக முடியல. சரி, ஒரு நாள் கண்டிப்பாக இதை வீடியோ எடுக்கிறக்காவது வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்திருந்தோம். ஆனால் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் செம்ம கூட்டங்க. அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா எனக்கு ஒரு மேலே ஏறி போய் சாமி கும்பிட்றது ஒரு அவ்வளோ லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக க்யூவாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் தான் எங்களாலே உள்ளே போக முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா சாமி பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. கம்பல்சரி ஃபோட்டோ எடுக்கிறது நாட் அலோடு அப்படின்னு தான் நம்ம ஊரில் சொல்ல போனால். இங்கே அப்படி கிடையாதுங்க. அப்படியே பக்கத்தில் போயிட்டு அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே ஃபோட்டோ எடுக்க விடுவாங்க. இது குகை பார்த்திங்கன்னா ஒரு சைடு கரெக்டாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு அப்படியே ஏறி மேலே சாமி கும்பிட்ற மாதிரி, அதே அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியில் போய் இறங்கி போகிறதுக்கும் அப்படி தான், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அது எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அப்படியே நேராக போய் சாமி கும்பிட்டு அப்படியே பின்வழியாக நம்ம வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் பாருங்களேன், செம்மையாக இருக்குது இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக போகிற டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே கீழே தண்ணி விழுகிற மாதிரி அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கும் கூட உங்களுக்கு அந்த தண்ணி விழுகும்போதும் சரி, விழாமல் இருக்கையிலையும் சரி, பார்த்தா விழுந்துட்டுருக்கிற மாதிரி செட் பண்ணி லைட் செட்டிங் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. கரெக்டாக ஒரு 2-3 ஸ்டெப் அதுக்கப்புறம் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்ததையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவன். ஸோ சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 2 பாதிக்கு பாதி 2ஐயும் செம்மையாக செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக குகை, அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் 2 மாடி 2 ஸ்டெப் மேலே நல்லா படி வளைஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் மேலேயும் கோபுரம் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள லைட்டிங் அப்படிங்கிற வேறு லெவலுங்க. பார்த்திங்கன்னா இது செட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது உள்ளே போனது. நம்ம அப்படியே நம்ம உள்ள நேச்சுரலாக ஒரு கோவிலுக்குள்ளே உள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா இது ஏதோ இப்போதைக்கு செட் பண்ண இது கோபுரமோ வீடோ அப்படி கோவிலோ அந்த மாதிரி எதுவும் தெரியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கட்டி இருக்கிற கோவிலுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அந்த லைட்டெல்லாம் பாருங்களேன். நேச்சுரலாக நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போனால் அந்த இது என்னென்ன இருக்குமோ அதை பார்த்தாலும் செட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அப்படியே நிஜமாக அப்படியே தத்ரூபமாக அந்த இடத்துல எல்லா இடத்தையுமே ஒரு சின்ன சாமி வைக்கிறதுலேருந்து சரி, சின்ன ஒரு குட்டி சிலை வைக்கிறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. அவ்வளோ இன்னும் திரும்ப பார்க்குற மாதிரி. இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரி தாங்க. ஒன்றும் நம்மளால் இவ்வளோ அழகாக வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 விநாயகரை மட்டும்தான் நாங்கள் போய் பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் போயிட்டு எல்லா பக்கம் விநாயகரையும் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாமே போய் பார்த்தோம்.
இந்த டைமில் அதுக்கு தகுந்த டைம் கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எந்த விநாயகரை பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு திகோரி விட்டு தள்ளி ஒரு ஏரியாவில் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்களா பார்க்குறக்கு. அது முன்னாடி அந்த சிவன் அது நந்தி, அதுக்கப்புறம் அந்த சிவனோட அந்த கீழே இருக்கிற அந்த கல் மாதிரி இருக்கிற சிலை எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த தூண் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் தான். இது அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அப்படியே செம்மையாக இருக்குங்க. உள்ளே அப்படி போகல, அதுதான் அமைதியாக ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கே. அப்புறம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்மையாக இருந்தது. அது எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜே. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் செட்டு இந்த மாதிரிலாம் தட்டி எடுப்பாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இது இல்லாமல் ஓரளவுக்கு ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க. நிறைய பேர் வச்சு ட்ரம் செட் தட்டுறது, நிறையா எல்லா விதத்துலேயும் ட்ரம் செட் தட்டுற மாதிரியெல்லாம் பண்ணி எடுப்பாங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்ததுக்கு கரெக்டாக எடுக்கிற அன்றைக்கி நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். இதே பக்கத்தில் இருக்கிற விநாயகர் தான். ஆனால் இவர் எடுக்கும்போது எங்களால் போய் அதை என்ஜாய் பண்ண முடியல. எல்லோரும் செம்மையாக டிஜே வச்சுட்டு டான்ஸ் ஆடி இந்த மாதிரி சூப்பராக போய் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த டைம் வந்து இதை போய் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் தான் டைம் கிடச்சிது. இந்த விநாயகரை எடுக்கும்போது எங்களால் வந்து கூட போக முடியல. நாங்கள் நினச்சிட்டோம், சரி இவ்வளோ பக்கத்தில் விநாயகர் எடுக்கிறாங்க, ஆனால் இது போய் பார்க்க முடியல நம்மளால் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம கணபதி எப்படி இருக்கார் அப்படின்னு. செம்மையாக இருக்காருங்களா, அப்படியே மஞ்சளில் செம்மையாக சவக்கிறாருங்க. சின்ன விநாயகர், அதுக்கப்புறம் முளைப்பாரி, அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்களா பார்க்குறக்கு அப்படியே ஜோதி மாதிரி அப்படி ஜகன்னு மின்னுங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. அந்த சாமி கும்பிட்ற இடமும் சரி, அந்த ஃபுல்லாக ஹால் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்களா. இப்போ சாமி கும்பிட்டு அப்படியே மேலேருந்து வந்து அப்படியே ரிட்டன் இந்த சைடில் போயிட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எந்த இடைஞ்சலுமே இருக்காது. அங்கேருந்து 2 இது சுற்றி வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இறங்குறது பார்த்திங்கன்னா டக்குன்னு 2 இதில் வந்து இறங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. திருவிழா மாதிரி தாங்க இது. உண்மையிலேயும் சொல்லப்போனால் ஒரு வாரம் வந்து திருவிழா மாதிரி. ஸோ அந்த கடையெல்லாம் வேறு வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரிங்கு அப்படியே மின்னுற மாதிரி நல்லா ரிங்கு. எனக்கும் பார்த்தோன்னே தோணுச்சு, நான் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ரிங் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. எங்கள் வீட்டில் அவர் சொன்னார், வா போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. திரும்பவும் மறக்காமல் அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுக்கலாமே. நம்ம ஊரில் இந்த மாதிரி பெருசாக போட மாட்டாங்க, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் அதை இந்த மாதிரி பெருசாக போடுவாங்க. எனக்கு பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு மீடியமான சைஸ்லையாவது ஒன்று எடுத்து நம்ம கையில் வச்சுருப்போம். போடுறோமோ இல்லையோ நம்மளுக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ எல்லாம் எடுத்து பார்த்து ஃபைனலாக எடுத்து நானும் ஒன்று எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.